நம்ம விஜய் சார் ஹீரோவாக நடிக்கும் அடுத்த திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி உரிமம் விற்கப்பட்டுள்ளதாக தகவலுமே வெளியாச்சு. அமேசான் பிரைம் வீடியோ இந்த படத்துடைய ஓடிடி பார்ட்னராக இணைஞ்சிருக்காங்களாம். ஓடிடி உரிமம் 110 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. படம் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகள் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய புதிய அப்டேட் ஒன்றுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் தற்போது கசிஞ்சிருக்கா. அதன்படி டிசம்பர் 31 அன்று ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இந்த படத்துல விஜய் சாருடன் பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், பூஜா டே, கௌதம் மேனன், பிரியாமணி, நரேன், மமிதா பைஜு அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காகவுமே தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக ஆயத்தமாகிட்டும் இருக்காரு. சோ அந்த வேலைகளுமே தளபதி அவர்கள் பட பிஸியாக இருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி பெயர், கட்சியின் கொடி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில கட்சியுடைய சின்னம் மட்டுமே இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கு. சோ இந்த அறிவிப்பு அடுத்த வாரம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. சோ இதற்காக தளபதி விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கூடிய விரைவில் நேரில் சந்திக்க உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.